பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவியான மேரின் லூபென் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் மீது கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ள அவர் நிதி மோசடி குற்றச்சாட்டில் சிறை தண்டனை பெற்றுள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியை தனது சொந்த கட்சியின் தேவைக்கு பயன்படுத்திய குற்றத்திற்காக பெரும் வழக்கு ஒன்றினை அவர் எதிர்கொண்டிருந்தார். அதில் அவர் குற்றவாளியாக பாரிஸ் நீதிமன்றத்தால் நேற்று அறிவிக்கப்பட்டார். ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் நேற்று பாரிஸின் உச்ச நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் €1,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இதில் 2 ஆண்டுகள் சிறைச்சாலையிலும் 2 ஆண்டுகள் மின்னணு பாதுகாப்பு சிப் பொருத்தப்பட்ட நிலையில் நடமாட வேண்டிய கட்டாய நிலையில் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் அடுத்த ஜனாதிபதியாக மேரின் லூபென் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் 2027 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் வாழ் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக தீவிர பிரசாரம் செய்து வந்த மேரின் லூபெனுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்குகள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.